ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்ஸ் ஓம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னா, வீட்டிலே எப்படி சிம்பிளாக சிக்கன் பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். 1/2 kg சிக்கன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா காஞ்சதும் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் அதில் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். அதை நல்லா கலரி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா வதக்குங்க. லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு வந்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. இதை நல்லா கலரி வதக்குங்க. 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. தென் பிரியாணி மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. மசாலாலாம் வதங்கினதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி 2 சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்குங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ½ kg சிக்கன் நான் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விடுங்க. மசாலாலாம் சிக்கன் மேலே படணும். நல்லா கலர்னதும் சிக்கன்லேருந்து தண்ணி வரும். ஸோ நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. அரிசிக்கு தேவையான தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. 1:2 ரேஷியோவில் ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளருக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 டம்ளருக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஊற்றினீங்கன்னா சாப்பாடு குறைஞ்சிடும். உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சிக்கன் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டு வைங்க. சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போடலாம். இது சிக்கன் வெந்தால் போதும். அரிசியோடு சேர்த்து போடும்போது அது ஃபுல்லாக வெந்துடும். நெக்ஸ்ட்டு அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுக்க அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து ஒரு கலரி விட்டு உப்பு இருக்கான்னு பார்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு கலரிட்டு குக்கரை மூடி ஒரு விசில் வந்தால் போதும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு. சாப்பாடு குறைஞ்சும் போகலை. ரொம்ப கலராதீங்க. ரொம்ப கலர்னிங்கன்னா சாப்பாடுலாம் உடஞ்சிரும்.
லைட்டாக கலரி விடுங்க. உங்களுக்கு வேணும்னா லெமன் புரிஞ்சுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போது அருமையான டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கூட சிக்கன் 65 செஞ்சுருக்கேன். அதோட வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.